காஞ்சிபுரத்தில் நிலுவையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் கட்டும் பணியை உடனடியாக நிறைவேற்றிட கோரி காஞ்சிபுரத்தில் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நீதிமன்றம் பணிகளை புறக்கணித்து 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் வளாகத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் பழமையான கட்டிடங்களில் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கு சம்பந்தமாக வரும் பொதுமக்களுக்கும் ஏற்றவாறு அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக புதியதாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்த நிலையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள சிறுகாவேரி பாக்கத்தில் புதியதாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து நவீன வசதிகளுடன் நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டுவதற்கு நிலம் தேர்வு செய்யப்பட்டது. புதிதாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டுமான பணி நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டு திட்டம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமைக்கும் பணி அறிவிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் உள்ளதை தமிழ்நாடு அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் புதிய நீதிமன்ற கட்டிடம் கட்டும் திட்டத்தை விரைவாக நிறைவேற்றிட கோரி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் அனைத்து சங்கங்களின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கண்ணன், திருப்பதி, முரளி கிருஷ்ணன் மற்றும் சிவகோபு ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் கட்டும் பணியை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் உமாசங்கரி, நரேந்திரகுமார், சிட்டிபாபு உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த நீதிமன்ற போராட்டம் இது போராட்டம். ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை உடனடியாக ஒதுக்கீடு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை அமைத்திட நிதியை ஒதுக்கீடு. தமிழக அரசு, மாநில அரசு ஒதுக்கீடு காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் அமைத்திட நிதியை ஒதுக்கீடு. போராட்டம் இது போராட்டம். வழக்கறிஞர்கள் போராட்டம். வஞ்சிக்காதே. காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்களை வஞ்சிக்காதே. தமிழக அரசே வஞ்சிக்காதே. காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்களை வஞ்சிக்காதே. போராட்டம் இது போராட்டம். வழக்கறிஞர்கள் போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் போராட்டம். வெல்லட்டும் இது வெல்லட்டும். காஞ்சிபுரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் போராட்டம் வெல்லட்டும். போராட்டம் இது போராட்டம். வழக்கறிஞர்கள் போராட்டம். நீண்ட நெடுநாள் கோரிக்கையான காஞ்சிபுரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் அமைய வேண்டிய திட்டம் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ளதை விரைவாக நிறைவேற்ற கோரி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நிலம் தேர்வு செய்யப்பட்டும் புதிய நீதிமன்ற கட்டிடங்கள் அமையவில்லை. இதனால் வழக்காடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் சிரமங்கள் உள்ளது. தற்போது நீதிமன்றங்கள் இயங்கி வரும் கட்டிடத்தில் அடிப்படை வசதி இல்லை. புதிதாக உருவாக்கப்படும் நீதிமன்றங்கள் அமைவதற்கான வசதிகளும் இல்லை. இதனால் காஞ்சிபுரத்திற்கு அமைய வேண்டிய மகிழா நீதிமன்றம், மகிழா செஷன்ஸ் லெவல் நீதிமன்றம், நுகர்வோர் நீதிமன்றம், போக்சோ நீதிமன்றம், என்சிஓபி நீதிமன்றம் ஆகியவைகள் அமையவில்லை. இது இல்லாம வாகனங்கள் வந்து நிற்கவும் வசதி இல்லை. பொதுமக்கள்
சுகாதார வசதியும் இல்லாம இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கான சுகாதார வசதி இல்லை, போதுமான தண்ணீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதியும் இல்லை. ஆக மொத்தத்தில் அடிப்படை வசதிகள் ரொம்பவும் குறைவா இருக்கிறது. மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். 22 கோர்ட் காஞ்சிபுரத்தில் அமைய வேண்டும். ஆனால் தற்போது இடப்பற்றாக்குறையினால் 7 கோர்ட் மட்டுமே இயங்கி வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களும் மிகவும் சிரமமாக உள்ளது. நாங்கள் இந்த மற்ற வழக்குகளை சந்திக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் பயணம் செய்து செங்கல்பட்டு சென்று அங்கே உள்ள நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்குகளை சந்திக்க வேண்டியுள்ளது. இந்த வகைகளில் நாங்கள்